ஆரவாரமான ஒரு பர்சன் தாங்க நான் வெல்கம் பண்ண போறேன். சூப்பருங்க. எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா கவனமா இருங்க. அப்பதான் முழுமையா கேட்க முடியுங்க. சூப்பர். இந்த ஒரு பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாகாதேவி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து இந்த ஒரு வாய்ப்பை எடுத்து டிப்ளமோ படிச்சிருக்காங்க. தன்னுடைய படிப்பின் மூலமா இந்த ஒரு பெரிய ஒரு அசட்டா கிரியேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இல்ல ஒர்க்கிங் போய்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய வேலை மூலியமா பெரிய அசட்டை கிரியேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. பட் ஆனா இந்த ஒரு வருமான வாய்ப்பு மூலியமா தன்னுடைய பெரிய சாம்ராஜ்யத்தையே கிரியேட் பண்ணி இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பயரா, ஐ மீன் எப்படி சொல்லனா, ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப்க்கு அது அவங்களோட சேர்ந்து சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட வருமானம் இவ்வளவு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பண்றது ரொம்ப பெரிய கஷ்டங்க. சோ அப்படி நம்ம ஆசா டேவிட் அவங்க கூட கப்பல்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளோட எம்பேர் பீனிக்ஸ்ல நம்ம ஜீனா பேகமம் அவங்களும் கப்பல்ஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மனோஜெனி மேம் அவங்களோட சேர்ந்து நம்மளோட டீம்ல நம்மள மிஸ்டர் கார்த்திகேயன் சார், தனுஷா சிடி மேம் அவங்கள மாரி இவங்களும் ஒரு அந்த மாதிரி வரிசையில ஒரு கேட்டகரியில சேர்ந்தவங்க தாங்க. இவங்களும் இந்த ஒரு வருமான வாய்ப்புல இளம் ஜோடியா சூப்பரா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இளம் ஜோடியில உள்ளவங்கள அவங்களோட கணவர் தாங்க இந்த ஒரு வாய்ப்பையுமே சொல்ல போறாங்க. அவங்களோட வாய்ப்புமே சூப்பரா அவங்களோட ஸ்டோரி தாங்க கூற போறாங்க. சோ அவங்களுமே டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு இன்னைக்கும் இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணிட்டு அவங்க இன்னைக்கும் ஒர்க்குக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது இதை நம்மளோட வாய்ப்பை பார்ட் டைமா எடுத்து பண்ணி இப்போ நம்மளோட வாய்ப்புல என்னவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல இந்த வருமான வாய்ப்புல ஒரு சூப்பரான ஒரு போஸ்டிங்க்குமே வந்தாங்க. நியூலி ப்ரொமோட்டட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா ஆனாங்க. சோ அவங்க தாங்க இன்வைட் பண்ண போறேன். அவங்கள அவங்கள தாங்க இன்வைட் பண்ண போறேன். சூப்பருங்க. மிஸ்டர் மிஸ்டர் சந்தானகுமார் சார், நியூலி ப்ரொமோட்டட் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், வார்ம் வெல்கம் சார். செக்ஷன் இஸ் யுவர் சார். எல்லாருக்குமே நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். எல்லாருமே சார வார்ம் வெல்கம் பண்ணுங்க. வெல்கம் சார். வெல்கம் சார். So thank you so much. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா மேடம்? Yes sir, clear sir. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ சூப்பராக என்னை அந்த ஒரு அழகான இடத்துல ஹோஸ்ட் பண்ணி நல்லா வெல்கம் பண்ண அப்கமிங் இடி அண்ட் டிடி மிஸ் சாந்தி சிஎல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மேம். ஹாய் குட் ஈவினிங் டு ஆல். இந்த அருமையான ஒரு மாலை செக்ஷனில் வந்து அவங்க எல்லாரும் சந்திக்கல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னோட அப்ளைன்ஸுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த செஷனில் பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ வேற ஒன்றும் இல்லை பஸ். ஸோ என்னோட நேம் சந்தனகுமார். எல்லாருக்குமே தெரியும், ராமலட்சுமி மேம் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லா அச்சீவ்மெண்ட் போகிற இடத்துல கூடவே நான் வந்துட்டு இருப்பேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் அவங்களுடைய ஆசை என்னன்னா, நான் வந்து தனித்துவமாக இயங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசையும் கூட. ஸோ என்னுடைய ஆசையும் அதுதான். ஸோ அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க என்னோட ஹார்ட் ஒர்க் தான் இந்த அளவுக்கு என்னைய உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. என்னோட ஸ்கிரிப்ட் ஷேர் பண்ணுறேன் மேடம். ரிசீவ்ல இருக்கான்னு சொல்லுங்க.
ஸ்கிரீன் எஸ் சார், விசிபிளா விசிபிள் மேடம்? சார். எஸ் சார், விசிபிள் சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எனக்கு சந்தனகுமார் என்னோட நேம். இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயி, ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போவும் ஆக்சிஸ் வந்து நான் இன்னும் ஃபுல் டைமாக எடுக்கல. ஆஃப்டர் ஜனவரிலேருந்து நான் எடுக்கலாங்கிற ஒரு டிசிஷனில் இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலி, இதுதான் என்னோட அப்பா. ஆனால் இப்போ அவங்க இல்லை. அப்பா தான் எனக்கு எல்லாமேங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க கோவிட் டயத்தில் 2020, ஆமாம், ஃபர்ஸ்ட் கோவிட்ல வந்து அவங்கள மிஸ் பண்ணக்கூடிய தருணம் அது. ஸோ இதான் என்னோட ஃபேமிலியில் 2 சிஸ்டர், நான் தான் பெரிய பையன். ஸோ எனக்கு 2 சிஸ்டர். ஸோ இது என்னோட ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா நான், எங்கள் அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட சிஸ்டர். சிஸ்டர் மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோ. இவங்க தான் என்னோட அம்மா. ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நாங்கள் 2 பேருமே ஃபீல்டு ஒர்க் போகிறதுல வந்து பாப்பா வந்து ஃபஸ்ட்டு போகிறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு. ராமலட்சுமியோடைய அக்கா, இது என்னுடைய தம்பி. அதில் தான் நாங்கள் ஸோ இது எங்களுக்கு வந்து அப்புறம் ராமலட்சுமி ஒரு நிமிஷம். இது 2022. ஆமாம், ராமலட்சுமி வந்து நான் மேரேஜ், எங்களுடைய மேரேஜ் டே. ஸோ நான் வந்து அப்போ பழனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ராமலட்சுமி தான் ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பு மிஸ்டர் ராஜேஷ் அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. இதான் என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. ராஜேஷ் அவர் தான். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராஜேஷ். இதை எப்படி அறிமுகமானார் அப்படின்னா, ராமலட்சுமி வந்து கன்சீவா இருக்க டயத்துல வந்து நான் வந்து இங்கே ஸ்கேடு காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்க டயத்துல இருந்து சரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ராஜேஷை நான் அவரை சந்தித்தேன். ரிலேஷனே எனக்கு தெரியாது, ரிலேஷனே தெரியாது. அதுக்கப்புறம் டெய்லி லேப் வாசல் வழியாக தான் எங்கூட நீங்கள் பார்த்துட்டே போவார் வருவார். அப்புறம் எதேர்ச்சியாக பார்க்கும்போது தான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் தான் உங்களை இருக்கேன் பார்த்துருக்கேன்னு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ரிலேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த டயத்தில் நான் பழனிக்கு வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் பேசினேன். அப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எடுத்து பண்ணலாமா என்ன கேட்கும்போது, எப்போ நான் வேலையில் இருக்கிறேன், வீட்டில் அக்கா ஃப்ரீயாக தான் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படி சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த வாய்ப்பு வந்து ராஜேஷ் மூலியமாக தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஃபோன் காலில் தான் ஜமால் ஹுசேன் சார் அவங்க பேசினாங்க, பேசி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு எதுவுமே புரியல சார், நான் அங்கே வேலையில் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ராமலட்சுமி எடுக்க எதுனாலும் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஐடி போடுறதுக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஐடி வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடி போட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க, சரி ஓகே பண்ணுங்க எதுனாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு அகைன் ஃபோன் கால். இந்த மாதிரி நான் மல்டிபிள் பிளான் கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ மல்டிபிள் பிளான் கேட்டுட்டு இந்த மாதிரி நான் மல்டிபிள் பண்ணலான்னு இருக்கிறேன், ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஒன்று, ஃபஸ்ட்டு நீங்கள் 7 ஐடி நீ போடுறேன்னு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ்க்குலாம் நான் சப்போர்ட் பண்ணலை. என்னன்னா வேண்டாம், நிறைய நெட்வொர்க் பார்த்துட்டேன். நான் வந்து மோடிக்கு ராம்பே வெஸ்டீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நெட்வொர்க் பார்த்தேன். ஆமாம், அதுக்கு வந்து காரணம் வந்து நான் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக என்னோட அந்த டீமில், ஐ மீன் மோடிக்கு ராம்பே அதில் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன் யாருமே கிடையாது, அப்ளைன்ஸ் யாருமே. ஸோ அதில் வந்து நான் சரியாக சப்போர்ட்டிவாக இல்லை. அதுக்கப்புறம் ஜமால் ஹுசேன் சார் வந்து எல்லா பிளானுமே சொல்லி புரிய வச்சாங்க. ஃபோன் காலில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆக்சிஸில் ரிலேஷன் இல்லாத நபர், அதாவது நியூ மெம்பர், அவர் வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து ஜமால் ஹுசேன் சார் தான்.
ஃபோன் பண்ணி எல்லா பிளானுமே சொன்னாங்க. ஓகே சார், ஆனால் இவங்க 7 ஐடி போடுறதுக்கு நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க அப்ளைனா, சரி ஹஸ்பண்டை நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ கமலஹாசன் சார்ட்ட, அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு நீ 7 ஐடி போடுறல, நீ ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு பிளான் கொடு. நீங்க ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு பிளான் கொடுங்க. அதுல 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 வந்து இவங்க ஒரு ஐடியோ 2 ஐடியோ எடுத்துட்டாங்கன்னா இவங்க மல்டிபிள் பண்ணட்டும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே அவங்க அந்த இடத்துல இவங்க ராமலட்சுமி மேடத்தோட அண்ணன் ஃப்ரெண்டு, நம்ம அவர் குஜராத்தில் ஒர்க் பண்றாங்க, அவங்க கிட்ட பேசி ஒரு கிராசரி பேக்கேஜ் ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த இதுல மல்டிபிள் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்திருந்தேன், எதர்ச்சியா ஊருக்கு வந்திருக்கும் போது அப்போ வந்து மதுரை மாஸ் ஈவெண்ட் ப்ரோக்ராமுக்காக யாரெல்லாம் நம்ம என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ ராஜேஷ் கூப்பிட்டு வந்தாப்புல, ஒரு மகாராஜன் சார், இப்போ இருக்க மகாராஜன் சிடி சார், ஜமால் ஹுசேன் சார், அப்புறம் நம்ம சரவண் சார் கூட வீட்டுக்கு கார்ல வந்திருந்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவா போயிட்டு, அப்புறம் ராமலட்சுமியோட ஹஸ்பண்ட் ஊர்ல தான் இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட இதை புரிய வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவாய்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட். வேண்டாம் சார், கை குழந்தைய வச்சிருக்காங்க, வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி, நான் இல்லை சார் பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு ரெகனேஷன் கிடைக்கும், அவங்க QSA முடிச்சிருக்காங்க சார், ஸோ ரெகனேஷனுக்காக நீங்க அனுப்பி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுல சப்போர்ட்டிவ், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பழனிக்கு திரும்பி போனேன். அதுக்கப்புறம் ராஜேஷ், அப்புறம் ஜமாலுசீன் சார் எல்லாமே பேசி எடுத்து நாங்க பாத்துக்கிறோம் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. ஒரு நிமிஷம். ஸோ ஆமா, இது வந்து ரீசெண்டா எடுத்த போட்டோஸ். இது வந்து நாங்க என்னன்னா, அப்பமே அதாவது ஈடிஸ்கான ஈவெண்ட் பாவனாசம் பாவனாசம் அண்ட் அம்பாசமுத்திரம் ஏரியால வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே நீ கூட்டு போயிருந்தாங்க. அப்போவே டிசைட் பண்ணேன், இந்த டீம் மெம்பர்ஸோட நான் ஜாயின் ஆகணும் அப்படின்னு, ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போவும் நான் இடி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸில் நான் வந்ததுக்கப்புறம் ராமலட்சுமி மேம் கூடவே எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன். அவங்க இந்துமதி மேம், சாந்தி மேம், அப்புறம் அவங்க கூட வந்திருக்க ஃபீல்டு ஒர்க் செவல் சாந்தி மேமாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய லைஃப் லைன் மெம்பர்ஸ் கூட வந்து அவங்க கொடுக்குற ஈவெண்ட்டு, அப்புறம் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். அந்த ஒரு ட்ராவல்ங்கிறது தான் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்த விஷயங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசின விஷயங்கள், அப்புறம் அதாவது நான் வந்து மேலோட்டமாக கவனிச்சிருந்தாலும் நான் ஆழமா இறங்கலை. சரி ஏதோ அவங்க பண்றாங்க, சரி குழந்தைய வச்சிருக்காங்க, சரி கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ஃபீல்டு ஒர்க்கா போயிட்டு இருந்தேன். இது ஆஃபீஸில் ராஜேஷ் சார் கொடுத்தது. ஸோ இப்படியா என்னோட டிராவல். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்துமதி அக்கா ஒரு டைம்ஸ் இங்கே தானே வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. லஞ்சை முடிச்சுட்டு போனோம். அது அப்படி போயிட்டு நைட்லாம் வந்து 10 மணி அந்த மாதிரி நல்லாவே ஃபீல்டு ஒர்க் போனோம். என்ன சொல்றது, ஆக்சிஸுங்கிறது எனக்கு நியூ மெம்பரையும் தாண்டி ஒரு ஃபேமிலி பிரதர் அண்ட் சிஸ்டராக தான் எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் கிடைச்சது வந்து ஆக்சிஸுக்கு வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மதுரைக்கு கோர் குரூப் மீட்டிங். ஆமாம், இந்த கோர் குரூப் மீட்டப்புக்காக போயிருந்தோம் மதுரைக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை போட்டிருக்காங்களா, இவங்க வந்து ஹிந்து தான், ஆக்சுவலாக முஸ்லீம் கிடையாது. கிறிஸ்டினா? ஆமா, அவங்க வந்து அவங்க கம்பெனில தெரிஞ்சிடக்கூடாது, என் இதே கோச்சில் என்னோட கம்பெனியில் உள்ளவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க மதுரைக்காக. ஸோ நான் ஆக்சிஸ் வர தெரிஞ்சா சத்தம் போடாமல் சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அவங்க தன்னை மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அப்படிலாம் அவங்க கூட ட்ராவல் பண்ணேன், ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நானுமே ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ராமலட்சுமி கூட ஃபீல்டு ஒர்க், நிறைய ஃபீல்டு ஒர்க்ஸ் பாப்பா கூட. இப்போ ராஜி மேம் கூட வீட்டுக்கு போயிருந்தோம், பரத் சாரை பார்க்கறதுக்கு, ராஜி மேம் பார்க்கறதுக்கு. டைரெக்டாக ஆப் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப் டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காண்டி டைரெக்டாக போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, ஆப்பை பற்றின விவரங்கள் எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஆமாம், அது அவங்க ஆப் சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப் லைன் டீம் உருவானது.
ஸ்டார்ட் ஆச்சு. அப்பதான் அந்த டீம் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ராமலட்சுமம் கொண்டு போன பவர் லைன் அந்த மாதிரி இதுதான். இது என்னோட இண்டிவிஜுவல் டீம். ஃபர்ஸ்ட் ராஜேஷ், அப்புறம் ராமலட்சுமம், அப்புறம் நானு, அப்புறம் அவங்க எல்லாமே ஃபீல்டு ஒர்க்காக வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு 4-5 பேர் சேர்த்து சரி நான் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு லைஃப் லைன் மெம்பர் அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு ஒர்க் நைட்டு இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணி இருக்கும். அங்கே பாப்பாவையும் கூட்டிட்டு பத்தமட கரிசல்தமங்கலம் ஏரியா. ஆமாம், எனக்குன்னு ஒரு டீமை உருவாக்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் நான் வந்து ராமலட்சுமம் கூட உண்டான ஐடென்டிட்டியில் இருந்துட்டேன். ஸோ எனக்குன்னு ஒரு டிவி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நான் மாறணும், என்ன தனித்துவமாக காட்டணுங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டூர் போகிறோமோ இல்லையோ ஆக்சிஸ் டூர் போயிடுவோம் பைக் எடுத்துட்டு. இது வந்து லோக்கல் என்னோட சேர்மாதேவியில் என்னோட கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்காக இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட் நைட் தான். நான் ஜெனரல் ஷிஃப்ட் அந்த டைம். கம்பெனியில் வந்து நான் மார்னிங் 9 to 6 போயிட்டு 6:30 வந்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கெல்லாம் உங்ககிட்ட பிளான் கொடுக்கறதுக்கு 9:30 மணி. அவங்க சாப்பிட்டு தூங்கக்கூடிய நேரம். கதவை தட்டி எடுத்தான் பிளான் கொடுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நடந்துச்சு. இது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க வீட்டில் 3 லேடிஸ் இருக்காங்க. ஸோ நாப்கின் பற்றின விழிப்புணர்வு, அப்புறம் நாப்கின் பற்றினது எல்லா டீட்டெயில்ஸுமே ராமலட்சுமன் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே போயிட்டு டைரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஐடிங்கிறத கலெக்ட் பண்ணியிருந்தேன். இதுவுமே முப்படாதி மேம் வந்து அவங்க சைடில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் எங்கள் சைடில் இருக்கு சார், கொஞ்சம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம பண்ணி கொடுத்தோம். ராஜேஷ் சாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அம்பையிலேருந்து வந்துடுவாங்க. 3 மணிக்கே சொல்லிடுவாங்க கம்பெனிலேருந்து, தம்பி இந்த மாதிரி போகணும்ப்பா முப்படாதி மேம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. இது வந்து பெல்க்ல பெட்ரோல் போட்டேன். இந்த பசங்களை நீங்க பார்க்கலாம், பத்தமட போற வழியில நாங்க ராமலட்சுமி வீட்டுக்கு போறது வந்து அந்த லைனா தான் போவோம். அப்போ அந்த பையன் நான் வந்து ரொம்ப 2-3 தடவை பல்க்ல பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் பழக்கம் வரும் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம ஆஃபீஸ் கூட்டு வந்து பிளான் எல்லாமே கொடுத்து ஓகே நான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல வேலை பார்ப்பாரு, ஒய்ஃப் வந்து ஃபேமிலியை பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த நோட்டு பிடிச்சிருக்காப்புல அந்த பையன் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து ஃபாரின்ல வேலை பார்க்குறாங்க, ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு தன் குழந்தைய பார்த்துட்டு இருக்காரு. 2.5 வயசு. ஆமாம், கிட்டத்தட்ட 1.5 வயசு 2 வயசு குழந்தை தான். ஸோ மாற்றணும்னா என் ஒய்ஃபை நான் மறுபடியும் இங்கே கூப்பிட்டு வரணும், வேலை பார்க்கணுங்கிறதுக்காகவே பிளான் கேட்டு வச்சு எல்லாமே பண்ணியிருந்திருக்காரு. ஃபாலோஅப்பில் இருக்கிறாரு தம்பியுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன். இது வந்து நான் முடிச்சே ஆகணும்னு ஒரு பிளான் பண்ணது. எனக்கு டீம் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவன் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டீம் லீடருங்கிறது 3 பேரை வச்சு எடுத்தேன். 3 பேரை வச்சு எடுத்தேன். 20 ஏடிஸ் 20 பேர் மேட்ச் பண்ணி கொண்டு வந்த தருணம் தான் அந்த டீம் லீடர். இது வந்து என்னுடைய இன்கம் ப்ரூஃப். ஒவ்வொரு இன்கம் ப்ரூஃப் இது வந்து நான் சிஎல் ஆகும்போது, இந்த சிஎல் ஆகிறது வந்து எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. கோர் லீடருங்கிறது எனக்கு ஒரு என்ன சொல்றது, இப்பதான் கோர் குரூப் மீட்டப், கோர் குரூப்ல வாங்க, கோர் குரூப்போட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ரீசெண்டா இருக்கு. இந்த சிஎல்ங்கிறது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன் அப்படின்னா நான் வந்து ஏதோ ஆக்சஸ்ல டிராவல் பண்றோம் வைக்கிறோம் அந்த மாதிரி தான் இருந்தேன். சிஎல் கிடைச்சது காரணம் வந்து ராமலட்சுமி மேம் தான். ஆமா, ஏன்னா அவங்க அவங்க இண்டிவிஜுவலா கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஐடி செகண்ட் பிளேஸ்ல என்ன வந்து அவங்க செகண்ட் பிளேஸ்ல போட்டதுனால எனக்கு இந்த சிஎல்ங்கிற ஒரு பொசிஷன் அப்போ கிடைச்சது. இது வந்து டிஎல்க்கு உண்டான இன்கம். நாகூர் மீராள் மேடம் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் என்னோட இண்டிவிஜுவல் கான்டாக்ட் தான். இவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க, சேர்மாதேவியில இருக்காங்க. வந்திருந்தாங்க சச்சமயமா, உடனே ஆஃபீஸ் வாங்க சொல்லியிருந்தேன், உடனே வந்தாங்க. நாகூர் மீராள் மேடம் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஸ்பாட் ஐடிங்க. இவரை பத்தி சொல்லியே ஆகணும். இவர் வந்து யாருன்னா எனக்கு ஃபேஸே தெரியாது. இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு இந்த போட்டோ செல்ஃபி எடுக்கும் போது தான் எனக்கு ஃபேஸ், அவரோட ஃபேஸ் என்னோட ஃபேஸ் தெரியும். ஆனா 2 வருஷமா நாங்க போன்ல இருந்திருக்கோம், போன் கான்டாக்ட். இவர் வேற யாரும் இல்லை, எங்க கல்யாணத்துக்கு ஐஸ்கிரீம் கொடுத்த நபர். இவர் எப்படி ஃபாலோ அப்னா நம்ம தனுஷா மேடம் சொன்ன கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் பத்தி சொல்லியிருந்தாங்க.
ஸோ ப்ராட்காஸ்ட் வந்து எப்படி உபயோகப்படுத்தணும், எந்த மாதிரியான ஃபாலோ அப் ப்ராட்காஸ்ட்ல கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியா விஷயங்களை இவருக்கு நான் ஷேர் பண்ணி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் ஆக்சிஸோட ஐடென்டிட்டியை ஃபுல்லாகவே தெரிஞ்சிருந்தாரு. பேஸ்ல இருந்து ஃபுல்லாகவே இவருக்கு வந்து ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுது. வாரம் 60 முதல் 60,000 வரை ஏர்ன் பண்ணலாங்கிற ஒரு கண்டென்ட்டுக்காக இவருக்கு எனக்கு கால் பண்ணார். எப்படி சார் 600 ரூபா 1000 ரூபா கிடைக்கிறதே பெரிய விஷயம், நீங்க என்ன 60,000 ரூபா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ் சார், அந்த 60,000 ரூபாயுமே என் ஒய்ஃப் அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்து, அப்போ கூட நான் அவரை நேரில் பார்க்கல, ஜஸ்ட் ஆஃபீஸில் மேமை விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் எப்போ பிளான் எல்லாம் பிடிச்சிருக்கு ஐடி போடுறாங்கன்னு இரு அந்த மனசை நான் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்பாட் ஐடி வாங்கின நபர். ஓகே, இந்த டைம் பார்த்தீங்கன்னா 11:15ங்க. களக்காடு சுப்பிரமணியபுரம் என்னோட லைஃப் லைன் மெம்பரை பார்த்துட்டு, நம்ம ராஜேஷ் வந்து அப்போ அங்கே தங்கிட்டாரு, ராஜேஷும் வந்திருந்தாங்க. ராஜேஷ் வந்து அங்கே தங்கிட்டாரு. வீட்டு பக்கத்தில் நாங்கள் எடுத்த டைம் 11:15. டே அண்ட் நைட்டு கூட பார்க்க மாட்டோம், அப்படியே போயிட்டு வருவோம் ஃபீல்டு ஒர்க்கு. டியூட்டி முடிச்சு நேராக கிளம்பிடுவோம். 6:30 மணிக்கு கிளம்பிட்டோம்னா நைட்டு 10-10:30 தான். அப்படிதான் வருவோம். இதுதாங்க சொல்லணும். ஆக்சிஸ்ல ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சிஸ் லோகோ, ஆக்சிஸ் இந்தியா லோகோ ஜனவரி மாதம் 2025 கிடைச்ச எனக்கு இந்த கிஃப்ட். நம்ம பிளான் பண்ணி தான் எடுத்தோம். ஒரு மேம்க்கு ஒரு பைக் எடுக்கணும், அவங்க என்ன வந்து, ஏன்னா நான் கம்பெனி ஃபீல்டு இந்த மாதிரி போவதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஸோ மேம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இந்த சம்பவம் நடந்தது. இது இப்போ ரீசெண்டாக எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. மதுரை மாஸ் மெகா ஈவெண்ட். மேமுக்கு வந்து மதுரை மாஸ் ஈவெண்ட்டு, எனக்கு வந்து மெகா ஈவெண்ட். எஸ், அவங்க வந்து லாஸ்ட் மதுரை மாஸ் ஈவெண்ட்ல தான் இடிங்கிற ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பிங்க. இந்த இடி அப்படிங்கிறது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க என்னோட சீட்ல, என் சீட் பேக் சீட் தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ இடிஸ்க்கான நாமினேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு டீம்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்போ ஸ்மைலில இருந்து சுப்லட்சுமி மேம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேக் சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ், நெக்ஸ்ட் சந்தானம் இடி அப்படின்னு இப்போ ஹோஸ்ட் பண்ணாங்கல்ல சாந்தி, அவங்க தான் சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தானம் இடிட்டாங்க. ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ரொம்பவே ப்ரௌடாகவும் இருக்கு. ஏன்னா ஆக்சிஸ்ங்கிறது நான் வெறுத்தேன், ஆனா அதே ஆக்சிஸ்ல மேம் ஜூம் ஹாலில் இருப்பாங்க, ஜூம் மீட்டிங் பண்ணுவாங்க, நான் வந்து பாப்பா பாரு பாப்பா பாருன்னு ஏசுவேன், சத்தம் போடுவேன். இப்போ அதே போனை வச்சுட்டு அவங்க பாப்பா பார்த்துட்டு இருக்காங்க, நான் ஜூம் ஹாலில் இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட சக்சஸ், வேற எதுவுமே இல்லைங்க. ஓகே ஓகே, இதுல ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ வந்து நாங்க ஆக்சுவலா லவ் மேரேஜ். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏன் அந்த பதட்டமா வந்தேன்னா, 8:20 செக்ஷன்ல 8 மணிக்கு கம்பெனில இருந்து வெளியே வந்து மலையில ரெயின் கோட்ல இருந்து வந்து அப்படியே ஸ்வெட்டிங்கா, அது என்ன சொல்றது, மலையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு படபடப்புல என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு ஸ்லைடு வந்து அப்படியே கட கட கடன்னு மாறிட்டே இருந்துச்சு. ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லை. சந்தானா ஏடிங்கிறது வந்து ராமலட்சுமி உருவாக்குன நபர் தான், வேற யாரும் இல்லை. இதுதாங்க உங்களுடைய மெடல் சிம்பிள். இதான் என்னோட மெடல் சிம்பிள். இப்போ சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கும் ராமலட்சுமி மேமுக்குமே இந்த மெடல் சிம்பிள் வந்து மிஸ்டர் மகாராஜன் சிடி சார் வந்து சேர்த்தே பார்த்துக்கோங்க, தனித்தனியான மெடல் சிம்பிள்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொஞ்சம், நான் என்ன சொல்றது, கொஞ்சம் இதாயிட்டாங்க. டெய்லி ஜூம் கால் வருவாங்க, மெடல்ஸ் குறைஞ்சிருக்கு மாதிரி. ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா மெடல் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, ஏன்னா ஒரு ஒரு பெண்ணா இருந்து 1.5 வருஷமா ஆக்சிஸ்ல எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. அவங்கள கஷ்டப்படுற போதும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா ஏசி விட்டுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு வீட்டுக்குள்ளே. ஸோ அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி, பிஸ்னஸ் வந்து அப்படி கிடையாது. பிஸ்னஸ் வந்து என்ன சொல்றது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சிஸ்ல. ஃபுல் டைமா வரக்கூடிய காலம் மாறும். அது ஜனவரில இருந்து அதை மாற்றணும்னு விரும்புகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா,
எனக்கு வந்து புரிய சப்போர்ட்டிவா வந்திருக்காங்க. ஆக்சிஸ்ங்கிறது எனக்கு விபி கிருஷ்ணன் சார் சொல்லுவார் தெரியுமா? ஆக்சிஸ்ங்கிறது விதிங்க. அந்த விதியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அது கூட டிராவல் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு growth, நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அந்த விதி வந்து எனக்கு ராமலட்சுமி மேடம் வந்தது விதி என்ன, அதுல ஒரு 6 மாசம் கழிச்சு ஆக்சிஸ் வந்ததும் விதி தான். ஸோ அதை நாங்க சாரி. ஸோ வாய்ஸ் கிளியரா மேடம்? ஃபோன் கால் வந்துருச்சு. எஸ் சார், கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். ஸோ இந்த இடிங்கிற பொசிஷன்ல நான் வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பரா என்னோட டீம் மெம்பர்ஸுக்கும் என்னுடைய லைஃப் லைன் மெம்பர்ஸ் என்னோட பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுப்பேன். இன்னொன்று, என்னை நம்பி வந்த ஐடி போட்ட நபர்களுக்கு வந்து என்னால என்ன சொல்றது, அவங்க பண்ணுவாங்க அவங்க வேலை பார்ப்பாங்கன்ட்டு அப்படி இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்ஃபில்லா மனதார அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் இந்த இடத்துல. ஸோ அவங்க ஃபேமிலிலாம் தாண்டி ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா இருந்து அதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஃபோன் காலில் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான வார்த்தையில தான் அவங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஈஸியாக விட்டுறக்கூடாது. ஸோ அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். கம்பேர் டு கம்பெனி அண்ட் ஆக்சிஸ் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நான் கூட ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணி கேட்டேன் நேரத்துக்கு. சார் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் சார் மாற்றணும் அப்படின்னா, இல்லைப்பா நீங்கள் வந்துட்டு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த ஒரு கஷ்டத்துலேயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ கூட 10 ஹவர் டியூட்டி தான், 10 ஹவர் தான் முடியும். இல்லை சார் போயே ஆகணும் கட்டாயத்தில், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். 2 ஹவர்ஸ் பெர்மிஷன். ஆக்சிஸுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிங்கிறது நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட இந்த இடத்துல நான் நிறைய பேருக்கு நான் விஷ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னோட கிராண்ட் அப்ளைன்ஸ் மிஸ்டர் ஆதிமுருகன் சார் விபி சார் அண்ட் மிஸ்டர் சரவணன் விபி சாருக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட விபி சார் நம்ம திருநெல்வேலி கிங் ஸ்மைலி மகாராஜன் விபி சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அப்புறம் டெக்னிக்கல் கிங் மிஸ்டர் கார்த்திகேயன் சிடி சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள். ஏன் அப்படின்னா சார் வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க. சிங்கப்பூர்ல நிறைய ஃபோன் கால்ஸ் டெய்லி பேசுவாங்க. நான் எதுவும் ஒரு ஃபோன் கால் டவுட்ஸ் கேட்டேன்னா ஓகே பண்ணுங்க சார் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் இப்படி சொல்றாங்க சார் என்ன சார். ஏன்னா நான் வந்து என்ன சொல்றது, மகாராஜன் சாரா இருக்கட்டும், சரவண் சார் ஆதிமுருகன் சாரை பார்த்து ஒரு மரியாதை கலந்த பயம் இருக்கும், பயம் உணர்வு. ஏன்னா அவங்ககிட்ட நான் க்ளோஸா இருக்க மாட்டேன். சரவண் சார் இருக்கட்டும், மகாராஜன் சார் இருக்கட்டும், நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாவே அப்ரோச் பண்ணி பேசிட்டு இருப்பேன். என்ன சார் இப்படி இருக்கு, டீம் மெம்பர்ஸ்லாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு விஷயம், ஆக்சிஸ்க்காக உங்க டீம் மெம்பர்ஸ் எவ்வளவு டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நான் உதாரணம் சொல்றேன். நான் இப்போ கம்பெனியில் 8 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறேன். 2 ஹவர்ஸ் நான் எக்ஸ்ட்ரா 2 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த 2 மணி நேரத்துக்கு வந்து டபுள் வேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இங்கேயுமே நம்ம ஆக்சிஸுக்கு வந்து நீங்க 1 ஹவர் 2 ஹவர் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டபுளான இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயம் அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மதுரை கோர் மீட்டப்ல வந்து லஞ்சுக்கு அப்புறமா விபி கிருஷ்ணன் சார் கூட ஒரு டைலாக் சொல்லியிருந்தாங்க. அது டைலாக் இல்லை, அது ஒரு கண்டென்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு இப்ப சந்தனகுமார் அப்படிங்கிற நபருக்கு வந்து 24 ஹவர்ஸ். அந்த 24 ஹவர்ஸா நான் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன், 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அது மட்டுமே தான் என்னோட வருவாயா இருக்கும். ஆனா அதே 24 ஹவர்ஸை நான் மற்ற நபர்களுக்கு கொடுத்து அந்த சந்தனகுமார் அப்படிங்கிற நபர் 10 பேர் வேலை பார்க்குறாங்களா, 10 பேருடைய உழைப்பு என்னோட இன்கமா வரணும்.
20 பேர் சந்தனகுமாரா ஒர்க் பண்ண வைக்கிறேன்னா அந்த 20 பேரோட உழைப்பு என்னோட இன்கமா வரணும். ஸோ அந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா படுத்திருந்தா கூட நம்மளுக்கு இன்கம் தாங்க. ஸோ அது இந்த இடத்துல ஆக்சிஸ் அந்த ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பிளான். ஸோ அடுத்து நான் விஷ் பண்ணது கார்த்திகேயன் சார், அப்புறம் தனுஷா சிடி மேடம் அவங்களுக்குமே இந்த இடத்துல நான் விஷ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒன் மேன் ஆர்மியா நம்ம ஆஃபீஸை சூப்பராக செயல்படுத்திட்டு இருக்காங்க மிஸ்டர் ஜமால் ஹுசேன் சிடி சார். என்ன மேடம் வரலையா, 3 மணி 2:30 மணி ஆயிடுச்சு இன்னும் வரலையான்னு கேட்பாங்க. இந்த வந்துட்டேன் சார் வந்துட்டேன் சார். ஏன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஆஃபீஸ் வந்து சூப்பராக செயல்பட்டு இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சிடி மேடம் மிஸ் நாகூர் வாய்ஸ் கிளியரா மேம்? எஸ் சார், கிளியர் சார். சிடிஸ் நாகூர் மீரால் மேடம், ஜமால் மீரால் மேடம், போஸ்ட் குயின் ஜமால் மீரால் மேடம் என்னோட சிஸ்டர். எதுனாலும் அப்படி பண்ணுங்க, நான் இப்படி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கலாம். ராமலட்சுமி மேடத்துக்கு கூட பண்ணுங்க, நான் சூப்பராக ட்ராவல் பண்ணுங்க பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டிங்கில். ஸோ தேங்க்யூ சிஸ்டர். அதுக்கப்புறம் என்னோட ஈரிஸ் ராஜி அக்கா, ராஜி அக்கான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பழகிட்டோம். ராஜி அக்கா, அப்புறம் பேச்சு பாலா தம்பி, ராயல் ராஜேஷ் ஈடி சார், அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் எல்லார் கூடயும் பெரிதளவில் ஃபோட்டோஸ் எடுத்ததில்லை. அதனால தான் என்னோட ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக ஷேர் ஆகிறது இல்லை. அதனால கண்டென்ட்டுக்குள்ளேயும் வரல, இந்த மெடலையும் நான் வச்சு பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னோட பிகினிங் ஸ்டேஜ். ஏன்னா போஸ்ட் கூட நான் பண்ணது இல்லை. போஸ்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் திருச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தனுஷா மேடம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட நான் 7 நாளில் கரெக்டாக என்னால் பண்ண முடியல. மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு நாள் வரலன்னா அடுத்த நாள் என்ன சார் என்னாச்சு மேடம் இந்த மாதிரி. சரி சார் ஓகே, அடுத்த நோட்ஸ் போட்டுருங்க, ஓகே மேடம். அந்த மாதிரி சொல்லி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஒரு சீஃப் கெஸ்டா ஈடிங்கிற ஒரு ரெகக்னேஷன் நான் பேசுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட பிகினிங் ஸ்டேஜ். இதுக்கப்புறமா ராமலட்சுமி மேடம் பேசுறதை விட நான் சரளமா பேசுறேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்காம இன்னும் மேலும் மேலும் பெஸ்டாகவே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து காலையில பிடிச்சது என்னென்ன ஏதாவது ஒரு குவாட்ஸ் பண்ணலாம், செஷன் முடிகிற போது ஒரு குவாட்ஸ் பண்ணலாம்னு எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள், இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. எஸ், உங்களுக்கு ஆக்சிஸ்லயா இருக்கட்டும், மற்ற ஒரு ஜென்ரலான விஷயமா இருக்கட்டும், நீங்க ஒரு விஷயத்துல தோல்வி அடைகிறீங்க அப்படின்னா அதுல என்ன, அதுல ஏன் நம்ம தோல்வி அடைகிறோம், என்ன டிராபேக் என்னங்கிற விஷயத்த அனலைஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு அடுத்த மூவ்மெண்ட் அடுத்த நகர்வுக்கு ஆண்டான பாதையை தான் யோசிக்கணுமே தவிர ஸோ இது வேண்டாம் அப்படிங்கிறது உண்டான நெகட்டிவிட்டி எப்போதுமே கொண்டு வராதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு, சந்தோஷத்தின் கூடிய ஒரு பதட்டமும் கூட. ஆமா, இதுல யாரையும் மிஸ் பண்ணிட்டு எதுவும் தவறா பேசியிருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவேன். என்னோட வரக்கூடிய நாட்களில் என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ், என்னை அடுத்தடுத்து வரக்கூடிய லைஃப் லைன் பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது இருக்கும். ஸோ இதுல இருந்து நான் பெஸ்டான ஒரு சந்தானத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்தடுத்து ராமலட்சுமி மேம் கூட ஸ்டேஜ் ஏறின சந்தானம் தாண்டி இனி சந்தானகுமார்னு கூப்பிட்டு ராமலட்சுமியோட நான் கூடுவேன். அந்த மாதிரியான நிகழ்வுகள் வரக்கூடிய காலத்துல நடக்கும். ஸோ தேங்க்யூ.
ஸோ ஒரு பெண்ணா இருந்தா எதுனாலும் மாற்றலாம். ஸோ ஸோ அப்படிதான் என்னைய மாத்திருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஃபேமிலி ரீதியா நிறைய இது இருந்துச்சு. ஆமா, என்ன சம்பளம் கம்மியா இருக்குது அப்படின்னு இந்த ஒரு வயதுக்காக இந்த ஆக்சிஸ் எடுத்து பொலிட்டிக்கல் ரீதியா சொந்தக்காரங்க ரீதியில கொஞ்சம் முன்னேறி காமிக்கணும், நம்மளுடைய இதை காமிக்கணும் அப்படின்னு மாத்தி ஆக்சிஸ்குள்ள முழுமையா இறங்கியிருக்கிறாங்க. என்னையுமே இப்போ ஆக்சிஸ்ல மாத்திட்டாங்க. ஆக்சிஸ் மாத்தினதை தாண்டி ஆக்சிஸ் தாங்க என்னை மாற வச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க மாத்தினதை விட அவங்க டே ஒன்ல இருந்து நான் பார்த்து தானே இருக்கேன் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே. ஸோ எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஆக்சிஸை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ஆக்சிஸ்ங்கிறது பிபி கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி வந்த விதி. ஸோ அந்த விதியை வந்து மதியால மாத்திரலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எதுவும் ப்ராப்ளமா எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ ஆக்சிஸை முழுமையாக எடுத்து எல்லாரும் பண்ணுங்க. லைஃப்ல நீங்க ஆசைப்பட்டது நீங்கள் மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஸோ தேங்க்யூ மேம், எல்லாருக்குமே தேங்க்யூ. எதுவும் பேசுந்தா தவறுதல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. பேக் டு த போஸ்ட். தேங்க்யூ சூப்பர் சார். சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான அருமையான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க. உங்களோட லைஃப்ல ஆக்சஸ்ல எப்படி ஜேர்னி ஆகி வந்தீங்க, அதுல கம்பாக்க உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்காங்க யாரெல்லாம் அப்படிங்கறத சூப்பரா செம்மையா அழகா ஒண்டர்ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சூப்பருங்க. இவ்வளவு மணி நேரம் முழுமையா அவங்களோட ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சோ அவங்களோட ஸ்டோரி யாரெல்லாம் எவ்வளவு பேர் கவனிச்சீங்க அப்படிங்கறத எல்லாருமே நம்மளோட ஹேண்ட் ரைஸ் மூலியமா தெரியப்படுத்திக்கலாம். முழுமையா நான் கவனிச்சேன்ப்பா, ஃபுல்லா நான் இதை கேட்டேன், நான் இதுல இருந்து நான் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இதுல இருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். சூப்பருங்க, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்பைஸ் மேரி தமிழ் செல்வி மேம், தமிழ் செல்வி சிஎல் அவங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கலாம் மேம். சாந்தி மேடம், வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார், வாய்ஸ் கேக்குது சார். நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபீட்பேக் அப்படிங்கறத கொடுத்துருந்தேன். ஓகே சார், ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாந்தி மேடம், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ சூப்பரான முறையில நம்மளோட ஃபீனிக்ஸ் டீம் சார்பாக நடக்கக்கூடிய இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் செஷன்ல ஹோஸ்டிங் பண்ணிருக்கீங்க. சூப்பரான ஒரு ஹோஸ்டிங், நிறைய நபர்களுக்கு நிறைய அவேர்னஸையும் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்மளோட சந்தானம் சார் ரொம்ப சூப்பர்பா, ரொம்ப அருமையான முறையில, ரொம்ப என்ன சொல்ல பொறுமையா இந்த இடத்துல இந்த ஒரு சக்சஸ் ஷேரிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா, போட்டோஸ்ல எல்லாம் பார்த்தது சந்தானம் சாரை நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ முழுமையா பார்த்தது என்னையத்தான் நான் வந்து பார்த்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இதே கான்செப்ட் தான் எனக்கு. ஸோ 2020 என்னோட ஒர்க் அப்படிங்கிறத நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இவங்க ஃபீல்டு ஒர்க்கு போயிட்டாங்க. பட் நான் உட்கார்ந்து இருந்து ஃபோன் காலில் உட்காந்துட்டு இருப்பேன். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால உசேன் அப்படியே திருப்பி பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நினைவுகள் வந்து பாத்தீங்கன்னா பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. முழுக்க புல்லரிச்சிச்சு. ஸோ அதுல எஸ்பெஷலி என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, கை குழந்தையோட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 11 மணி ஆனாலும் கை குழந்தையோட டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த இடத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னும் உங்களோட வெற்றிகள் அப்படிங்கிறது பல்கி பெருகி நிறைய சம்பாதிக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுல மெயினான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிறத நான் என்னோட மனைவிய பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த தருணத்துல ஆக்சஸ் என்னைய மாத்திட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து உண்மையிலே வந்து என்னைய இன்னும் கொஞ்சம் பூரிக்க வைக்க வச்சுச்சு. அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பின்னால ஒரு பெண் மகள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து நம்ம சந்தானம் சாரோட சக்சஸ் ஷேரிங்கை கேட்கும்போது அந்த பழமொழி வந்து ஊர்ஜிதமாகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ வெற்றி வாய்ப்புகள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னும் பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் முடிக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தானம் சார், வாழ்த்துக்கள். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்களும் உங்களோட சீடியா ஆக்சஸ் சீடியா இருந்து சூப்பரா ஒண்டர்ஃபுல்லா செம்மையா உங்களோட ஷேரிங்குமே கொடுத்துருக்கீங்க. சூப்பர். அடுத்தபடியா என் பேர் ஸ்மைலி அப்பாஸ் மீரால் மேம், நீங்க கோஸ்ட்ல இருக்கீங்க. உங்களோட ஃபீட்பேக்குமே கூறலாம் மேம்.
Happy evening, ma'am. Clear இருக்கா? எஸ் மேம், கிளியர் மேம். தேங்க்யூ ஸோ மச் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. இன்னைக்கான ஹோஸ்டிங்க ரொம்ப எக்ஸலண்டா வந்து சேனல் கம்ப்ளீட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த சீசன்ல நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்லயுமே நீங்க வந்து ரொம்ப எக்ஸலண்டா ஹோஸ்ட் பண்ணி ஒரு 160+ வரைக்குமே ரீச் பண்ணிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கான ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சார் தான். ஆனா பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ கரண்ட்ல நடந்தது. நான் உள்ள சர்ச் பண்ணி பார்க்கும்போது அண்ணன் உள்ள இல்ல. உடனே ராமலட்சுமன்ட்ட கேட்டேன், வந்துட்டாங்களான்னு. வந்துட்டு இருக்காங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பிசினஸ்க்காக அவங்க கொடுக்குற ப்ரியாரிட்டி 10 மணிக்கு ஷிஃப்ட். ஆனா அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏன்னா சேரமாதி ஃபுல்லாவே இங்க திருநெல்வேலி ஃபுல்லாவே செம்ம ரெய்னி. அந்த டைமிங்லயுமே ஷிஃப்ட பாதியில 2 hours பர்மிஷன் கேட்டுட்டு நான் எனக்கு கொடுத்த விஷயம், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் அவங்க ஜூம்ல பேசினது கிடையாது. நிறைய நேரடியா மீட்டிங்ல கூட மைக் கொடுத்து பேச சொல்லியிருக்கோம், பெரிய லெவல்ல பேசினது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வந்து நான் சொன்ன டைம்ல வந்து கரெக்டா அண்ணன் வந்து முடிச்சுட்டாங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு. உண்மையிலே உங்களோட growth வந்து நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் டீம் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த டீமுக்கு கைட் பண்றதா இருக்கட்டும், ஃபீல்டு ஒர்க்கு, பாப்பாவை பாத்துக்கிறது, எந்த ஒரு இடத்துலயுமே முன்னாடி வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும். இந்த மாதிரி சந்தானம் சார் அப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு சம்திங் வரும். ஆனா இப்ப எதுவுமே கிடையாது. அதுக்கு முழுக்க காரணம் புரிதல் மட்டும்தான். அப்போ நீங்க உங்களோட இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்கா எவ்வளவு பிலீவ் பண்றீங்களோ அதை கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது, அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நீங்க உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க. அதை ராமலட்சுமன் ப்ரூஃப் பண்ணி இப்போ அவங்களோட ஹஸ்பண்டையுமே ப்ரூஃப் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரா ஒண்டர்ஃபுல்லா உங்களோட ஷேரிங்குமே அழகா சாரை பத்தி சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஃபீட்பேக்குமே சூப்பரா கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியா என் பேர் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ண என் பேர் ஸ்மைலி தமிழ் செல்வி மேம். உங்களுக்கு ஒரு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களோட ஷேரிங் 1 or 2 பாயிண்ட்ஸ்ல சொல்லிருங்க, சரிங்களா? குட் ஈவினிங் மேம். சந்தானம் சார் சக்சஸ் ஷேரிங் சூப்பரா இருந்துச்சு. நாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க, அவங்க பேசுறதுக்கே கூச்சப்படுவாங்க. அண்ணன் வந்து இவ்வளவு இது பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அப்புறம் வந்து எங்களுக்கு புது உறவா ஒரு அண்ணன் கிடைச்சிருக்காங்க. ஒரு உடனே ஒரு ஃபோன் கால் ஆகட்டும், எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு நாங்க துவண்டிருக்கும் போதும் அவங்க எங்களை கொண்டு வந்தாங்க. அதனால ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டாவும் அண்ணனாவும் எங்களுக்கு எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. புது உறவு ஆக்சஸ்ல கிடைச்சது. அவங்க நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பர் மேம். நீங்களுமே உங்களோட ஃபீட்பேக் சூப்பரா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப அருமையா ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு இதுலயுமே சூப்பரா உங்களோட ஃபீட்பேக் கொண்டு வந்திருந்தீங்க. சூப்பர். அடுத்தபடியா என் பேர் ஸ்மைலி கோமதி சிஎல் மேம். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். 1 or 2 பாயிண்ட்ஸ்ல சீக்கிரம் உங்களோட ஷேரிங்ஸ்மே கொடுத்துருங்க. ஹாப்பி டைமண்ட் ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். மேம் வாய்ஸ் கிளியர் மேம். இங்க மழையா பெய்யுது, அதான் தவறு எனக்கு என்னன்னு தெரியல. வாய்ஸ் கிளியர் மேம்? எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே மேம். இன்னைக்கு சந்தானம் சாரோட ஷேரிங் வந்து சக்சஸ் ஷேரிங் வந்து செம்ம சூப்பரா இருந்தது. அதாவது இந்த கவனிக்கிற லீடர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றது என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஆக்சிஸ் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம உள்ள வந்துட்டோம். இதுல நம்ம இன்கம் சம்பாதிக்க வந்துட்டோம். ஆனா சாரோட இந்த சக்சஸ் ஷேரிங் தான் ஆக்சிஸை எந்த லெவலுக்கு கொண்டு வருதுன்னு பாருங்க. ஆக்சிஸை எடுத்து பண்ண வேண்டாம்னு அவங்க ஒய்ஃப்ட சார் சொன்ன அந்த சாரையே இன்னைக்கு சக்சஸ் ஷேரிங் கொடுக்குற அளவுக்கு ஆக்சிஸை முன்னேற்றி அவங்கள பெரிய லெவல்ல கொண்டு வந்திருக்குன்னா அது ஆக்சிஸால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நான் எல்லாருமே நம்ம கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே சார் சூப்பரா சக்சஸ் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்களுமே உங்களோட ஷேரிங்க சூப்பரா கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியா நம்மளோட இடி மேம் சல்மா இடி மேம். என் பேர் பினிக்ஸ் கே சல்மா இடி மேம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குமே ஹேண்ட் ரைஸ் அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்க உங்களோட ஷேரிங்ஸை கொடுங்க மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஸோ நான் சொல்ல நினைச்சதான் நம்ம முன்னுக்குட்டி நம்ம கோமதி மேம் சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையிலே இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நம்ம ராமலட்சுமி மேம் வந்து ரொம்ப நிறைய டைம் கொடுப்பாங்க ஆக்சிஸ்க்கு. ஸோ கை குழந்தைய வச்சுக்கிட்டு கொடுக்கும்போது குழந்தைய பார்க்க முடியல, ஆக்சிஸ்காண்டி ரொம்ப டைம் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஃபேமிலியை பார்க்கல வைக்கலன்னு சொல்லி கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து ஃபேமிலி சைடு இருந்தாலுமே இன்னைக்கு அந்த ஹஸ்பண்ட இன்னைக்கு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க கூட ஒர்க்கை விட ஆக்சிஸ்ல நான் இவ்வளவு டைம் கொடுத்தாலும் என்னுடைய ஒர்க்ல இவ்வளவு இன்கம் கிடைக்கி அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க.
அந்த ரெண்டை கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம சந்தானம் சார் வந்து இன்னைக்கு ஆக்சிஸை அந்த புரிதலோட எடுத்து நம்ம ஒய்ஃபோட டிராவலிங் இதுல இருந்தாலும் வருமானம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த புரிதல் நம்ம சந்தானம் சாருக்கு கண்டிப்பா இருந்திருக்கு. அதை கண்கூடா பார்த்துட்டு தான் இவ்வளவு உழைப்புக்கு ஏத்த வருமானம் நம்ம ஃபீல்டுல இல்ல, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இல்ல, சோ இதுல இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்து தன்னை தானே வந்து ஃபேமிலியில ஒருத்தர் நிரூபிச்சிருக்காங்க. சோ இதுக்கு ராமலட்சுமி மேமுக்கும் வாழ்த்துக்கள், சந்தானம் சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னதான் இருந்தாலும் ஒரு ஜென்ஸ் வந்து ஒரு ஒய்ஃப் பின்னாடி போவே அப்படின்னு நினைக்கிறத விட இன்னைக்கு எது நல்லது அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம சந்தானம் சார் இருந்திருக்கீங்க. சோ சூப்பரே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சந்தானம் சாருக்கு. கங்க்ராச்சுலேஷன். ஆல் தி பெஸ்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் நல்லபடியா மென்மேலும் வளர மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் மேம், சூப்பர் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். நீங்களுமே கடகடான உங்களோட ஷேரிங்ஸ்மே சூப்பரா செம்மையா ஒண்டர்ஃபுல்லா சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்தபடியா என் பெயர் பீனிக்ஸ் மணி. அனுஷியா ஷீல்மேல் இருக்கீங்க. உங்களுக்கு நான் அன்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களோட ஷேரிங்ஸ்மே நீங்க லீடர்ஸ் அவங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுக்க முடியல. யாராவது கோகோஸ்ல இருந்தாங்கன்னா அனுஷியா சீல் மேமுக்கு அவங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுங்க. ஹாப்பி ஈவினிங் மேம். வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் மேம், வாய்ஸ் கேக்குது மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தனம் சாருக்கு வந்து ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறுத்தி நிதானமா பொறுமையா சூப்பரா செஷனை கொண்டு போயிருந்தாங்க. அவங்க ஜூம்ல பேசுறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. அவ்வளோ அழகா செஷன் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சார் ஒரு வார்த்தைகள் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா நிறைய சொல்லியிருந்தாரு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா, ஒரு பெண்மணியா இருந்தாலுமே அவங்க மாத்துனாங்க, இருந்தாலும் ஆக்சஸ் வந்து என்ன மாத்திடுச்சு அப்படின்ற வார்த்தை வந்து சூப்பரா சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சோ மச் மேம். 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சுவால். எல்லாருக்குமே லோவர் ஹேண்ட் கொடுக்குறேன். யாருக்கு கண்டிப்பா கட்டாயம் நான் ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு 2 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். கண்டிப்பாங்க டைமே ரன் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்களா. சோ அதனால 2 மெம்பர் கொடுக்குறேன். யார் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹேண்ட் ரைஸ் பண்ண அவங்க 2 பேருக்குமே நான் பிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்துமதி மேம் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு நெட்வொர்க் கட் ஆயிடும். ஓகே மேம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பராகவே நம்மளோட சந்தானம் சார் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே சந்தானம் சார்னு சொல்கிறத விட அந்த அண்ணனா எங்கள் கூட ரொம்பவே ட்ராவல் இன்னைய வரைக்கும் ஈடி அப்படிங்கிறத தாண்டி ஈடியோட ஹஸ்பண்ட் அந்த எந்த ஒரு விஷயமே இல்லாமல் ராமலட்சுமி மேமாக இருக்கட்டும், சந்தானகுமார் சார் இருக்கட்டும், 2 பேருமே எங்களுக்கு கூட இவ்வளோ நாளாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ணுவோம். அவங்க சொல்கிற வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அக்கா தங்கச்சி எங்கே போயிட்டு வரீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இன்றைக்கி ஒரு அப்ளைனா இல்லாமல் ஒரு அண்ணனா இருந்து சூப்பராகவே இந்த ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்தில் எங்களுக்கும் நைட்டு ஃபீல்டு ஒர்க்காக இருக்கட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். என்னதான் கோவம் இருந்தாலும் சரி எங்களுக்கு அவர் அப்ளைனா இருந்து நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு நபர் தான் இன்னைய வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாகவே அவங்களோட நம்மளோட ஆக்சஸ் ஜேர்னி பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சந்தானகுமார் அண்ணனுக்கும் ராமலட்சுமி மேமுக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எஸ் தேங்க்யூ சோ மச் மேம். உங்களோட ஷேரிங்ஸ்மே சூப்பரா கொடுத்துருக்கீங்க. அடுத்தபடியா அனிதா ராமலட்சுமி மேம் உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். 1 or 2 பாயிண்ட்ஸ்ல சீக்கிரம் உங்களோட ஷேரிங்ஸ்மே கொடுத்துருங்க. டைமண்ட் ஈவினிங் மேம். வாய்ஸ் டைமண்ட் ஈவினிங் மேம். எஸ் மேம், கிளியர் மேம். இன்னைக்கு சக்சஸ் ஷேரிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. தமிழ்ச்செல்வி மேம் சொன்ன மாதிரி தான் எப்போதுமே அண்ணனா தான் எங்களுக்கு இருந்திருக்காங்க. ஆக்சிஸ் ஃபேமிலி உறவுகள் கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்போ தோந்து போனாலுமே நான் அண்ணன் இருக்கேன், எப்போதும் சப்போர்ட் பண்ணுவேன், ஃபீல்டு ஒர்க் எங்க கூப்பிட்டாலும் நாங்க வருவேன், என்ன கப்புள்ஸா வரோம் பண்ணுங்க அடுத்து அப்படின்னு தான் எப்போதுமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் ஒர்க் போகையில நானும் எங்க அக்காவும் போகையில அவங்க பொண்ணு கூட சொல்லுவோம் பெரியத்த சின்னத்த அப்படின்னு சொல்லியுமே கூப்பிடுறது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அவங்களோட சக்சஸ் எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ மேம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியா கஸ்தூரி சிஎல் மேம், உங்களுக்கு நான் இன்விடேஷன் கொடுக்குறேன். உங்களோட ஷேரிங்ஸ் சொல்லியிருக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். உங்களோட ஹோஸ்டிங் சூப்பரா இருந்தது மேம். தேங்க்யூ. சந்தான சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். ஒரு ஆண் மகனா இருந்து சூப்பரா எக்ஸலண்டா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராமலட்சுமி மேமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுல ஒரு விஷயம் சார் சொல்லியிருந்தாங்க. ஜூம்ல பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைய பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் ஜூம்ல இருக்கேன். ராமலட்சுமி மேம் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சூப்பரான உங்களோட சாரீஸ்மே அழகா கொடுத்துருக்கீங்க. லாஸ்டா ஒரு பர்சன் மனசெல்வி கியூசி மேம், உங்களுக்கு ஒன்று அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். உங்களோட ஃபீட்பேக்குமே சொல்லுங்க மேம். எஸ் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். இன்னைக்கு சந்தான சார் தான் நம்ம சக்சஸ் சாரிங்கன்னே நான் ரொம்ப ஆவலா இருந்தேன். சரி அண்ணன் எப்படி பேச போறாங்க, ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணல இருந்தே மாதிரிலாம் கிடையாது. சிஸ்டர் தான். ஏன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பாண்டிங்ல தான் இருப்பாங்க. ஸோ எதுனாலும் எனக்கு கேளுங்க, சப்போர்ட் பண்ணி தரேன், பக்கத்துல தான் இருக்கோம், எதனாலும் கேளுங்க, கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் போன் அடிச்சு எடுக்காம இருந்ததே கிடையாது. ஸோ ஒரு அண்ணனா எப்படி இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அவங்க ஷேரிங்கும் எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அண்ணன் வந்து பேசுவாங்கன்னா நம்மகிட்ட பேசுவாங்க. மீட்டிங்ல நான் இது வரைக்கும் அவங்கள ஒரு வார்த்தை கூட நேர்லயும் சரி ஜூம்லயும் சரி கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா கேட்கும்போது உண்மையிலேயே அண்ணன் நிறுத்தி நிதானமா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்பராகவே அவங்களோட ஷேரிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் அடுத்தடுத்து அண்ணனும் வளரணும். அவங்க பின்னாடி ராமலட்சுமி மேம் இருக்காங்க. ஸோ அதே மாதிரிதான் அடுத்தடுத்து அவங்களும் சப்போர்ட் பண்ணி கொடுத்து அண்ணனும் அவங்களும் சேர்ந்தே வளரணும். அதை நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பரா அவங்க எடுத்து பண்ணட்டும். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தான சார். தேங்க்யூ மேம். சூப்பர் மேம். ஒண்டர்ஃபுல்லா உங்களோட ஷேரிங்ஸ்மே கொடுத்துருந்தீங்க. சூப்பர் மேம். டைமே ரன் ஆயிருக்கு. ஸோ நானுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சூப்பர். உண்மைக்குமே ரொம்ப சூப்பரா நானுமே இந்த இடத்துல ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உண்மைக்குமே ரொம்ப சூப்பரா சார் அவங்களோட ஷேரிங்ஸை கொடுத்துருந்தாங்க. உண்மைக்குமே சாருங்கிறத விட அண்ணன் கூட சொல்லலாம், உடன்பெறாத ஒரு அண்ணன் கூட சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப சூப்பரா எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ நீ இந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற நிறையவே நானுமே ஒரு இடத்துல டவுன் ஆகி இருக்கும்போது கால் பண்ணி ஏன் இப்படி இருக்க, என்ன பண்ற, என்ன ஆச்சு அப்படிங்கிறது நிறைய அவங்களுமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த இதுல இருந்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு மோட்டிவேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரா அவங்களோட சாரீஸ்மே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோட வாழ்த்துக்கும் அவங்களோட சக்சஸ் சாரி அவங்களோட ஸ்டோரி எல்லாம் சொல்லும்போது எனக்குமே ரொம்ப உண்மையுமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதோட என்ன எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் அவங்க வாங்கும்போது நான் சொன்னேன், அந்த பின்னாடி ஒவ்வொருத்தங்க ப்ரொமோஷன் பண்ணும்போது கேஷுவலா தான் சொன்னேன், ஆனா சந்தானம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு இப்ப கூப்பிடுவேன் அப்படிங்கறத சொன்னாலுமே எனக்கு கூப்பிட்டாங்க. ஸோ ரொம்ப அதுல ஹாப்பியா ஆனாங்க. ஸோ அந்த ஒரு தருணத்துல இருந்து பார்த்தேன். அந்த இப்போ அந்த சொன்னாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூப்பருங்க. சாருக்குமே என்னோட மன வாழ்த்துக்களை அவங்க மேலும் மேலும் வளர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுகிறேங்க. சூப்பர். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னோட மென்டர் மகாராஜன் சார், கார்த்திகேயன் சார் அண்ட் தனுஷா ஸ்ரீமம் இந்த ஒரு வாய்ப்புல சூப்பரா நான் போஸ்ட் பண்றேங்க சொல்லியிருக்கு. முதல் காரணம் தனுஷா ஸ்ரீமமுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். சூப்பருங்க. சூப்பர். தேங்க்யூ சோ மச். என்னோட ஆல் சீரீஸ் அண்ட் ஆல் ஈடிஸ் எல்லாருக்குமே கோஸ் த பேக். தேங்க்யூ ஸோ